உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடரும் என்றும் 4 வாரங்களுக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடரும் என்றும் இந்த வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாகவும் உயர்நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்காங்க. யார் இந்த வழக்கை தொடுத்தாங்க? இப்பொழுது வழங்கி இருக்கக்கூடிய உத்தரவில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் இருக்கு சுரேஷ்? வணக்கம். தமிழகத்தில் கடந்த 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படவில்லை என சொல்லி திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் இந்த வழக்கு இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக அரசு பிறப்பித்த 3 அரசாணைகளை உறுதி செய்து பிறகு இந்த தேர்தல் அறிவிப்பாணை முறையற்ற முறையில வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தேர்தல் ஆணையம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு இன்னைக்கு நீதிபதி ஜி ரமேஷ் மற்றும் நீதிபதி பார்த்திபன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி குமார் என்ன சொன்னார்னா, இது மாதிரி இந்த வழக்குல மனுதாரர் கோரிக்கை விடுக்காத சில உத்தரவுகளை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். ஒரு 9 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதாவது குற்றப்பின்னணி உடையவர்களுடைய விவரங்களை இணையதளத்துல வெளியிடணும்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு இது உட்பட 9 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாரு. இதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு அவகாசமும் வழங்கப்படல. அது மட்டும் இல்லாம இந்த பணியை நிறைவேற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். இதுக்கு எவ்வளவு கால அவகாசமாகும், இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, இது எவ்வளவு செலவாகும், இது பத்தி எல்லாம் விவரங்களை நாங்க திரட்ட வேண்டியிருக்குது. இது சம்பந்தமா விரிவான மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னாரு. அதுக்கு திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதுல ஒரு தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. குற்றப்பின்னணி குறித்த விவரங்களை வாக்காளர்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கு. அதனால அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை அடுத்து இந்த வழக்குல தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதில் அளிக்க சொல்லியும் திமுக அதற்கு திமுக தரப்புல பதில் அளிக்க சொல்லியும் தேர்தல் ஆணையம் தரப்புல அந்த தனி நீதிபதி உத்தரவை உள்ள விஷயங்களை பத்தி விரிவான மனு தாக்கல் செய்யவும் அனுமதித்து வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு நீடிக்கிறது என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை நீதிபதிகள் ரத்து என்று சொல்லல, நீடிக்கிறதுன்னு சொல்லல, வழக்கு விசாரணை 4 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த உத்தரவின் காரணமாக இந்த ரத்து உத்தரவு நீடிக்கிறது 4 வாரத்துக்கு மேலும். சுரேஷ், இப்போ திமுக தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்போது அவர்கள் பதிலளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுரேஷ்? 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனுக்களை எப்போது வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம். அதுக்குள்ள ஏன்னா வழக்கு விசாரணை 4 வாரத்துக்கு பிறகு மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது இவர்கள் பதில் மனுக்கள் விசாரிக்கப்படும்.